நீட் எதிர்ப்புக்கான ஒரு களத்தை மீண்டும் உருவாக்க வேண்டிய சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிரான முதல் குரலை எழுப்பிய மாநிலமாக தமிழ்நாடு அதற்கான போராட்டத்தை பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கிற இந்தியா கூட்டணி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிக்கப்படும் என்கிற முழக்கத்தை முன்னெடுத்து சொல்லியிருந்தார்கள். இந்தியாவை ஆள்வதற்கான மிகப்பெரிய மாற்று சக்தியாக இந்தியாவுடைய சமூக நீதியை, மதச்சார்பற்ற தன்மையை, ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து காங்கிரஸ் பேரியக்கத்தோடு இணைந்து உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லுகிறது என்றால் அனைத்து மாநில மக்களினுடைய நோக்கமாக, தேவையாக அது இருந்திருக்கிறது என்று பொருள். அதற்கான எதிர்ப்பை முதலாக 2010ஆம் ஆண்டு கட்டாயமில்லை எந்த மாநிலத்திற்கும் என்று கொண்டு வரப்பட்ட சூழலிலேயே இது நாளடைவில் கட்டாயப்படுத்தப்படும் என்கிற எச்சரிக்கையை நாம் தான் முதலில் விடுத்தோம். தமிழ்நாடு தான் முதலில் எதிர்த்தது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பின் காரணமாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த யூபிஏ அரசு நீட் எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயமில்லை, யாருக்கு வேண்டுமோ அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னது. எப்போதுமே இப்படி ஏதோ ஒன்று திணிக்கப்படுகிறது என்றால் முதல்ல இல்ல உங்களுக்கு வாய்ப்புக்கு ஏற்ப நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் படிப்படியாக அது கட்டாயப்படுத்தப்படும், அதுதான் இலக்கு என்று நிர்ணயிக்கப்படும். அப்படித்தான் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறிய தமிழ்நாடு அரசு நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதற்கான உத்தரவாதத்தை பெற்று வந்தது. அன்றைக்கு இருந்த 3 நீதிபதிகள் நீட் தேர்வை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அதிலே ஒருவர் மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார். அந்த மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தவர் ஏஆர் தவே என்ற ஒரு நீதிபதி. 3 நீதிபதிகள் அமர்வில் அல்தமாஸ் கபீர் அவர்களும் விக்ரமஜித் சிங் அவர்களும் நீட் தேவையில்லை என்று தீர்ப்பு கொடுத்தால் நீட் வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தவர் அனில் தவே, ஏஆர் தவே என்பவர். 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அப்படி வந்ததற்கு பிறகு அவர்கள் யாருக்கு சார்பானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு சார்பானவர்களாக இருக்கிறார்கள். கல்வியை இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்தும், பிற்படுத்தப்பட்ட மக்களிடமிருந்தும், சிறுபான்மை மக்களிடமிருந்தும் பறிக்க வேண்டும் என்கிற இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் இலவச கல்வி வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை, அரசு மருத்துவக் கல்லூரிகளை, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை பெற்றிருக்கிற மாநிலம் என்கிற சிறப்புக்குரிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்தியாவில் அதிகப்படியான மருத்துவர்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மேல் படிப்பில், மருத்துவத்துறையினுடைய மேல் படிப்பில் ஏறத்தாழ 15 விழுக்காடு மாணவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 100 பேர் எம்டி படிச்சா, 100 பேர் சிறப்பு உயர் மருத்துவம் படிச்சா இந்தியா முழுக்க அதுல குறைந்தது 15 விழுக்காட்டுக்கான இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இத்தனை பேர் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதை தடுப்பதற்கு என்ன வழி என்று படிப்படியாக முயற்சித்து
தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, மருத்துவ கட்டமைப்பை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டின் மீதும் நீட் திணிக்கப்படுகிறது 2016ஆம் ஆண்டு. அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு ஓராண்டுக்கான விலக்கு என்று கேட்டு பெறுகிறது. அவருடைய மறைவுக்கு பிறகு இங்கே அடிமை திமுகவாக அது மாறி பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கிறதோ அதன்படி ஆடுகிற ஓர் அரசாக அன்றைக்கு ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் இபிஎஸ் ஆக இருந்தாலும் அவருடைய அரசுகள் மாறி போயின. எந்த நீட்டுக்கு எதிராக ஜெயலலிதா அம்மையார் போராடினாரோ அதே அதிமுக பிறகு அதனை ஏற்றுக்கொண்டு வேறு வழியில்லை என்று நின்றது. மக்கள் திரண்டெழுந்து போராடினார்கள். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை பேரும் அன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிரான குரலை எழுப்ப தொடங்கினார்கள். பிறகு அதிமுகவும் அதிலே வந்து இணைந்து கொண்டது. அதிமுக அரசு 2 முறை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எங்களுக்கு விலக்கு அழியுங்கள் என்று சட்டத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய தமிழ்நாடு சட்டசபை அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறார்கள், சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புகிறார்கள். அப்படி என்றால் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நீட்டை புறக்கணிக்கிறது என்று பொருள். ஆனால் ஒன்றிய அரசு அன்றைக்கு இருந்த ஆளுநர்களை வைத்துக் கொண்டு அதை தூக்கி குப்பை கூடையிலே போட்டு வைத்திருந்தது. 2019ஆம் ஆண்டு தேர்தல் வருகிற வரை அந்த 2 சட்டங்களுக்கும் என்ன நிலை ஏற்பட்டது என்பதை அவர்கள் தெரிவிக்கவே இல்லை. ஆளுநர் நிப்பாட்டுறாரு, உள்துறை அமைச்சர் நிப்பாட்டுது, குடியரசுத் தலைவர் மாளிகைக்கே கையெழுத்துக்கு போக மாட்டேங்குது. ஏன் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிற ஒரு சட்டம் குடியரசுத் தலைவருடைய அனுமதியை பெற வேண்டும் என்றால் அதற்கு முன்பு கல்வி பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல் என்கிற பெயரால் ஒன்றிய அரசும் ஒத்திசைவு கொடுத்தாதாங்க செயல்பட முடியும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற உண்மையை தொடர்ச்சியாக நாம் எடுத்து வைத்தோம். நம்முடைய மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாடு அரசுகள் உருவாக்கி இருக்கிற மருத்துவ கல்லூரிகளில் நமக்கு இடம் கிடைக்கவில்லை. சிபிஎஸ்இயில் படிக்கிற மாணவர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கிடைத்தது. மாநில பட்டியலில், மாநில கல்வியிலே, மாநில கல்வி திட்டத்தில் படிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. சரி, இது சிபிஎஸ்இக்காவது பிளஸ் பாயிண்டா? எல்லாரும் சிபிஎஸ்இயா மாறிடுவோம். மாநில திட்டம் அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்க, பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிற கல்வி திட்டம் எதுவாக இருந்தாலும் அதுல படிச்சா மாணவர்கள் நீட் தேர்வில் தேர முடியுமா? ரொம்ப அடிப்படையான கேள்விகளை தான் நம்ம முன்வைக்கிறோம். இப்போ வரைக்கும் அதான கேட்கிறோம். +2 வரைக்கும் நான் படிக்கிறேன், ஒரு பாடம் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் பரீட்சையில தேர்னாதான் அடுத்த ஆண்டு நான் படிக்க போக முடியும். 9ஆவதுல தேர்னாதான் 10ஆவது, 10ஆவதுல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் 11, அப்புறம் தான் 12. இதுல பள்ளிக்கூடத்திலே மார்க் போட்டுருவாங்கன்னு காமன் எக்ஸாம் வைக்கிறீங்க. பப்ளிக் எக்ஸாம் 10ஆவதுல இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் 12ஆவதுல இருக்கு. 10ஆவதுல எல்லா படிப்பையும் படிச்சு 11ஆவதுல சயின்ஸ் குரூப் எடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இல்லைன்னா பயாலஜியோட இன்னும் 3 பாடங்கள் சேர்த்து படிச்சு 11, 12 2 ஆண்டுகளும் பயாலஜியை முழுமையாக படித்து அதில் எடுக்கிற மதிப்பெண்களின் அடிப்படையில் தானே மேற்படிப்பு எல்லாத்துக்கும் நிறைவேற்றப்படணும். ஆனால் +2ல நீ படிச்ச மார்க்கு, நீ எடுத்த மார்க்கு எதுக்கும் பயன்படாது. தனியா நான் ஒரு எக்ஸாம் வைப்பேன், அதுல தேர்னாதான் நீ மருத்துவக் கல்லூரிக்குள்ள நுழைய முடியும். எதற்காக? அப்ப நான் ஏன் +2ல எதுக்கு நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்? ஏன் இந்த பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை எடுத்துக்க மாட்டேங்கிறான்? கேள்வி இருக்குல்லங்க. இது வெறும் MBBS மட்டுமல்ல. இல்ல என் புள்ள மெடிக்கல் காலேஜ் படிக்க போறது இல்லைங்க, பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கான காலகட்டம் அல்ல. இதே நிலைமை நாளை கலை கல்லூரிகளுக்கு வர இருக்கிறது, பொறியியல் கல்லூரிகளுக்கு வர இருக்கிறது,
சட்டக்கல்லூரிக்கு வர இருக்கிறது, எல்லாத்திலையும் மறைமுகமா உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கான். படிச்சு தேர்வு எழுதி நான் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்கிறான். அன்னைக்கு 1200 மார்க்கு, இன்னைக்கு 600 மார்க்கு. 600 மார்க்குக்கு பிளஸ் டூல எவ்வளவு மார்க் எடுக்கிற, யாரு டாப் ரேங்க் எடுக்கிறா கொடுப்பா, இடஒதுக்கீடு அடிப்படையில் பெரிய 600க்கு 600 எடுக்கிற ஆளுக்கு கூட, 598 ஆளு எடுக்கிற ஆளு கூட இல்ல, அதுல கட் ஆஃப் போய் இந்த 3 சப்ஜெக்ட் தான் இதுக்குள்ள எடுக்கிற கட் ஆஃப் தான் போய். ஏன் அவ்வளவு நாள் நான் படிச்சு எடுத்த மதிப்பெண்கள் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மறுக்கிறது? அங்கேதான் தோழர்களே சூழ்ச்சி இருக்கிறது. பள்ளி படிப்பு உனக்கு முக்கியம் இல்ல, ஏன்னா பள்ளி படிப்பு இலவசமா கிடைக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பாடத்திட்டத்தில் படிக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தில் சென்னையில் இருக்கிற ஆளும் படிக்கும், கிராமங்களில் இருக்கிற ஆளும் படிக்கும், பணக்கார வீட்டு பிள்ளையும் படிக்கும், ஏழையும் படிக்கும். எல்லா இடங்களையும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எல்லா இடங்களுக்கும் புத்தகங்கள் போய் சேரும், எல்லா இடங்களையும் பிராக்டிக்கல் உண்டு, படிச்சு மார்க் எடுக்கலாம். ஆனா இந்த நுழைவுத் தேர்வுகள் அல்லது தகுதி தேர்வுகள் இது வெறும் நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல. நீங்க இதுல ஒவ்வொரு இடத்திலையும் சதி இருக்கிறது தோழர்களே. நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னா தெரியும், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட இருந்திருக்கு. நம்ம தோழர் ஜெஃப்ரி சொன்னார், மற்ற தோழர்கள் சொன்னார்கள், எம்ஜிஆர் காலத்தில் நுழைவுத் தேர்வு என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நுழைவுத் தேர்வில் யாரெல்லாம் டாப்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஓப்பன் காம்படிஷனாக இருந்தாலும், பேக்வேர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்டு, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அன்றைக்கு இருந்த அந்த பிரிவுகள் அத்தனையிலையுமே நுழைவுத் தேர்வில் யாரெல்லாம் டாப் மார்க் எடுக்கிறாங்களோ அதையும் பிளஸ் டூவில் இருக்கிற மார்க்கையும் சேர்த்து கணக்கு பண்ணி சீட்டு கிடைக்கும். ஆனால் இது நுழைவுத் தேர்வு அல்ல. இதில் பெற்ற மதிப்பெண்களை கொண்டு ஒருவருக்கு சீட்டு வழங்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. இது எலிஜிபிலிட்டி டெஸ்டும் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனியார் கல்வி நிறுவனங்களில் நான் டாப் மார்க் எடுத்திருக்கேங்க, 720 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு தனியார் கல்லூரியில் சீட்டு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். அங்க நீங்க போய் பணம் கட்டி தான் ஆகணும். அதே இடத்தில் நீட்டில் பாஸ் பண்றதுக்கான மினிமம் மார்க் வச்சிருக்கான் பாருங்க, அதை எடுத்து விழுந்தாலும் அவர்களுக்கு இடம் வழங்கப்படும். இதுல பாஸ் பர்சன்டேஜ் இல்ல, பர்சன்டைல் ஒன்று வைப்பான் ஒவ்வொரு இடத்துலையும். சரி, இவ்வளவு தூரம் எதற்காக இந்த நீட் திணிக்கப்பட வேண்டும் என்றால், நீட் தேர்வை வெறுமன பள்ளிக்கூடங்களில் நம்ம படிக்கிற படிப்பை வைத்துக் கொண்டு மட்டும் தேர முடியாது. தனியாக கோச்சிங் சென்டர்களில் சென்று படிக்க வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மிகப்பெரிய கோச்சிங் சென்டர்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்தியா முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய வணிகமாக இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லா இடங்களிலேயும் வெவ்வேறு பெயர்களிலே கோச்சிங் சென்டர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 9ஆவதிலிருந்து நீட்டு தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. 12ஆவதுல படிக்கிறதுக்கு 9ஆவதுலேருந்து நீட் தேர்வுக்கு பயிற்சி, ஜேஇஇக்கு பயிற்சி. எதற்கு? ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு கட்டணும்? குறைந்தபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணணும். ஒரு ஆண்டுக்கு மிக குறைந்தபட்சம் நான் சொல்றேன். இந்த 1.5 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிற வாய்ப்பு கிராமப்புறங்களிலே இருக்கிற ஏழைகளுக்கு, இதே சென்னையிலே இருக்கிற ஏழைகளுக்கு கிடைக்குமா? நடுத்தர வர்க்கத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? பள்ளி கட்டணத்தை இந்த அரசு ஏன் இலவசமாக வைத்திருக்கிறது? தமிழ்நாடு தானே முதல்ல நான் மதிய உணவு கொடுக்கிறேன், வந்து படி. காலை உணவு இப்ப கொண்டாந்து போட்டிருக்கிறோம். முதலாக நீதி கட்சி அரசு பிள்ளைகளுக்கு உணவை வழங்கி 100 ஆண்டுகள் கடந்திருக்கிறோம். 102 ஆண்டுகளாகி இருக்கிறது. 102 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா சாப்பாடு போடுறவா வந்து படிங்கன்னு நம்முடைய தியாகராயர் செய்த ஏற்பாடு காமராஜரால் தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப்பட்டது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு இலவசம், ஃபீஸ் கிடையாது. புத்தகம் நான் தர்றேன் வந்து படி, பைய நான் வந்து தர்றேன் படி, நோட்டு புத்தகம் நான் தர்றேன் படி, பேனா பென்சில் நான் தர்றேன் படி. ரொம்ப தூரம் நடந்து போகணுமா? உன் ஊர் பக்கத்தில் ஸ்கூல் திறக்கிறேன் படி. இல்லையா உயர்கல்விக்கு மேலே போகணும், உனக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி தர்றேன், இலவச பஸ் பாஸ் தர்றேன் படி, சைக்கிள் தர்றேன் படி, உடை தர்றேன் படி, செருப்பு தர்றேன் படி, நடந்து நடந்து கால் தேயுது செருப்பு தர்றேன் படி, டேப்லெட் தர்றேன், கம்ப்யூட்டர் தர்றேன். இத்தனை வசதிகளையும் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வைக்க முயற்சி செய்கிறது. அத்தனைக்கும் தமிழ்நாடு அரசு செலவு செய்கிறது. ஆனால் நுழைவுத் தேர்வுக்கு 1.5 லட்சம் எவன் கட்டுவான்? குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் படிக்கணும்னா எவ்வளவு கணக்கு பண்ணீங்க? வெறும் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு. அப்படி என்ன நான் பாடத்தில் படிக்காத எதுக்கு நான் போய் தனியாக ஒரு தேர்வு எழுதணும்?
இது அடிப்படையான கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் கூட நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை கண்டித்தல்ல. அது இப்போதைக்கு கவன ஈர்ப்புக்காக இப்ப நடந்திருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவதற்காக தலை போட்டிருக்கிறாங்க. நீட் தேர்வே ஒரு குளறுபடி. கல்வித்துறையில் குளறுபடியை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட சதிதான் நீட் தேர்வு. பள்ளிகளை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களை விட்டு வெளியே கொண்டு வந்து மீண்டும் கல்வியை வணிகமயமாக்கக்கூடிய சூழ்ச்சி. அப்ப யார் படிக்க முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள படிக்க முடியுமா? ஏழை எளியவர்கள் வீட்டுக்குள்ள படிக்க முடியுமா? இவ்வளவு பணம் கட்டி நீங்க சாதாரணமா செய்தியில் என்னங்க பார்ப்போம்? பரோட்டா தட்டுபவருடைய பிள்ளை 12ஆம் வகுப்பில் முதல் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணா வந்துச்சு. 10 பாத்திரம் தேய்க்கிற பெண்ணுடைய மகள் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. இந்த செய்தி எல்லாம் 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திகளிலே வந்திருக்கிறது, படித்திருக்கிறோம். இப்ப எல்லா இடங்களிலும் ரிசல்ட் வந்துச்சுல்ல, எங்கேயாவது மருத்துவக் கல்லூரியில் இவருக்கு இடம் கிடைச்சது படிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவ்வளவு இடங்களிலும் இந்த நீட் தேர்வை எழுதுறதுக்காகவே அவ்வளவு ட்ரெயின் பண்றான். சாதாரணமாக பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு வெவ்வேறு கற்றல் வாய்ப்பு இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு சிலபஸ், இவனுக்கு ஒரு சிலபஸ் இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் தான் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தான். ஏன்னா அவன்லாம் நல்லா படிக்கிறான். ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொடுத்துட்றாங்க. சிலபஸ் அருமையான சிலபஸாக இருக்கு, இங்கே சிலபஸ் சரியில்லைன்னா சொல்லிட்டு இருப்பான். இப்பையும் தோழர்களே, சென்னையில் இருக்கிற வாய்ப்பு வசதி ஊரில் இருக்கிறவங்களுக்கு உண்டா? இங்கே நினைச்ச உடனே காலையில் டியூஷன் போக முடியும். வீதிக்கு வீதி டியூஷன் சென்டர் இருக்கு, கிராமங்களில் இருக்குமா? வீதிக்கு வீதி கோச்சிங் சென்டர் உண்டு, கிராமங்களில் இருக்குமா? சென்னை போன்ற பெருநகரங்களில், மதுரையில், திருச்சியில் இங்கே இருக்கிற வாய்ப்பு வசதிகள், கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளை விட அதிகமான வசதி மும்பையில் உண்டு, டெல்லியில் உண்டு. இந்த வசதிகள் எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்குமா? இப்படியெல்லாம் இருக்கிற சூழல்களை கருத்தில் கொண்டுதான் தோழர்களே அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு வரணும்னு உருவாக்கணும். அதை பறிக்கிறது, அது கண்ணை பறிக்குது. எப்பவுமே எல்லாரும் சமம்னா சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வசதி அப்படின்னு சொல்றத காலங்காலமா அனுபவிச்சிருக்கிறான். நிறத்தில் நான் வெள்ளை, சாதியில் நான் வசதி, பக்கத்தில் வரப்படாது. நான் ஒரு நாளைக்கு 4 தடவை குளிக்கிறேன், அவ்வளவு அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு அத்தனை தடவை குளிச்சின்னா காலம் முழுக்க சுத்தம் என்கிற பெயரால், ஜாதி என்கிற பெயரால் படிப்படியாக நம்மை ஒடுக்கி கொண்டிருந்த இனம் எல்லாருக்கும் சமமான கல்வி என்று சொன்னவொன்னு அவங்களுக்கு பொறுக்கல. சமச்சீர் கல்வின்னு பொறுக்கல. முதல்ல போய் நின்னா கோர்ட்ல சமச்சீர் கல்வியை ஒழித்து விட வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்படி கல்வியில் இருக்கிற இந்த சமமற்ற வாய்ப்பையும் கூட எவ்வளவு தூரம் மேலே கொண்டு வரலாம் நம்முடைய பிள்ளைகளை என்று முயற்சி செய்து கிராமப்புறத்தில் படிக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு, அத்தனை வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருந்தா ஒட்டு மொத்தமாக நீட்டுன்னு ஒரே அடியில் கட்டி காலி பண்ணிட்டான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவிலே மருத்துவம் இருக்கிறது, நான் படிக்கணும். நான் கேட்கிறேன், சென்னையில் சொகுசாக மருத்துவம் படித்த ஒருவருடைய பிள்ளை, ஒரு மருத்துவம் படிக்கிற ஒரு மாணவர் சொகுசா படிக்கிறான்னு வச்சுங்க, பணக்கார வீட்டு பிள்ளை, கிராமங்களில் எங்கேயுமே மக்கள் நுழைய முடியாமல் மலைவாழ் பகுதிகளில் கொளுத்துகிற வெயில் அடிக்கிற பாலைவன பிரதேசங்களில் இந்த டாக்டர் போய் வேலை செய்வாரா? நம்ம புள்ள படிச்சா என்ன பண்ணும்? அன்னைக்கு சொன்னாங்களே தோழர்கள் அரியலூர் அனிதாவை பத்தி. அனிதாவுக்கு என்ன மருத்துவ கனவு? அவருடைய தாயார் புற்றுநோயால் இறந்து போனவர். அரியலூர்னா அரியலூர் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள குழுமூர்னு ஒரு கிராமம். அந்த குழுமூர்னு ஒரு கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு சின்ன சிறு வீடு, 3 அண்ணன், அவங்க அப்பா கூலி தொழிலாளி, திருச்சி பேருந்து நிலையத்தில் மூட்டை சுமக்கிற கூலி தொழிலாளி. அவருடைய பிள்ளை தன்னுடைய தாய் மருத்துவத்திற்கு வசதி இல்லாமல் இறந்ததற்கு பிறகு இப்படி தவிக்கிற பெற்றோர்களுக்கு, ஏழைகளுக்காக உதவ வேண்டும், அதற்காக நான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏராளமான மருத்துவர்கள் படித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் உருவாகிறோங்கிறம இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. சொன்னார் ஜெஃப்ரி, தமிழ்நாடு மருத்துவ தலைநகரம் அப்படின்னு. ஆந்திரால இருந்து, மகாராஷ்டிரால இருந்து இங்க இருக்கிற குழந்தைகள் மருத்துவமனைக்கு வர்றாங்களே, கண் மருத்துவமனைக்கு வர்றாங்களே. அந்த மாநிலமும் 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்றது.
ஏன் அப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய வசதி? அப்படி இந்த மாநிலத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அரசு என்பது மக்களுக்கானது என்று உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இங்க கல்லூரியில் நம்ம மாணவர் படிப்பாங்க, +2 நம்ம +2 முடிச்சுட்டு காலேஜில் போய் மருத்துவக் கல்லூரியில் சேர்றாருன்னு வச்சுங்க. சேர்ந்து படித்து முடிச்சதுக்கு பிறகு அரசு மருத்துவமனைகளில் அவங்களுக்கு இடம் வழங்கப்படும். அங்கே போய் அவங்க வேலை செய்யணும். பிஹெச்சியில் கொண்டே போடுவாங்க, கிராமப்புறங்களில் கொண்டே போடுவாங்க. அங்கே போய் அவங்க வேலை செய்யணும். அரசு வேலை வேணும்னா அரசு எங்கே எல்லாம் தொலைதூரங்களில் வச்சிருக்கோ அங்கெல்லாம் போய் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சா அவர் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சானா கவர்மெண்ட் வேலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து மேல் படிப்பு படிக்க வைப்பாங்க. மேல் படிப்பு படிப்பார். மேல் படிப்பு படித்த உடனே பிஹெச்சியில் வேலை பார்த்தவர், ஒரு சாதாரண தொடக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்த்தவர் அடுத்து மாவட்ட மருத்துவமனையில் வேலை பார்க்க வருவார். அதையும் தாண்டி மேலே படிப்பார். அவர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போடுவாங்க. மாற்றி மாற்றி பிஹெச்சி மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரின்னு எல்லா இடங்களையும் போட்டு போட்டு நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய மருத்துவர்களை இந்த அரசு முழுமையாக பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, குடல் அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை, எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளையும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக செய்ய முடிகிறது. ஆனால் இதை எப்படி சிதைக்கிறது? நம்ம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டை விட வளர்ந்த மாநிலம் சொல்லணுமா? எங்களை விட அதிகம் பேரை படிக்க வை, எங்களை விட அதிகமான மருத்துவக் கல்லூரியை கட்டு, நாங்களா வேணாம்ன்றோம். எங்களை விட அதிகமான மருத்துவமனைகள் கட்டு, பெரிய வசதி கொடுவோம் மாநிலத்தில். உனக்கு செய்ய வக்கில்ல. இந்த எதிரியோட விளையாடும் போது ஃபுட்பாலில் பந்து அடிக்க முடியலன்னா எதிரியோட காலை அடிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். இவனால் ஃபுட்பால் விளையாடும் போது பந்து அடிக்க முடியல, இவனுக்கு அங்கே ஸ்கூல் கட்டுறதுக்கு, காலேஜ் கட்டுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு வக்கில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி கட்டமைப்பை, மருத்துவ கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். நீட்டை நம் தலையிலே திணிக்கிறார்கள். அப்படி திணித்து கடுமையான இந்த எதிர்ப்புக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு அனிதாவுடைய மரணம் தொடங்கி, அனிதா ஒரு ஆளு கிடையாது, ஏராளமான நம்முடைய பிள்ளைகள். எப்படிப்பட்ட பிள்ளைகள்! நீங்க சாதாரணமாக ஒரு பிள்ளை மருத்துவத்திற்காக படிக்குதுன்னா எவ்வளவு நல்லா படிச்சிருந்திருக்கணும், வீட்டில் எவ்வளவு பாடுபட்டு அதுக்கு வாய்ப்பு வசதிகள் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அப்படி படித்த பிள்ளைகள் இன்றைக்கு கொத்து கொத்தாக மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே. அதையெல்லாம் தற்கொலை நம்ம சொல்ல முடியுமா? இது அத்தனையும் ஒன்றிய அரசு அவர்களை கழுத்திலே போட்டு இறுக்கிய கயறு. அதுக்கு பேர் தான் நீட்டு. அப்ப இத்தனைக்கு பிறகும் 2019ஆம் ஆண்டு தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு 40 இடங்களிலேயும் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கிறது. 2021ஆம் ஆண்டு நீட்டை ஒழிப்போம் என்று முன்னிறுத்தி களத்தில் நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை, இந்த மதச்சார்பற்ற கூட்டணியை மக்கள் ஆதரிக்கிறார்கள். நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை என்று வாக்கு செலுத்துகிறார்கள். இப்போதும் கூட 2024ஆம் ஆண்டு தேர்தலிலும் கூட 40க்கு 40 இந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஏன்னா இங்கேதான் இது பொலிட்டிக்கல் கேம்பெயின். தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு விழிப்புணர்வு. வடநாடு இப்பதான் அவனுக்கு இந்த பிரச்சனையே தெரியுது. ஏன் இவ்வளவு நாள் வடநாட்டில் பிரச்சனை வரல தெரியுங்களா? அங்கெல்லாம் ஏழை வீட்டு பிள்ளை மருத்துவத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. ஒரு என்ஜினியர் வீட்டு பிள்ளை மருத்துவம் படிக்க யோசிக்கும், வக்கீல் விட்டு பிள்ளை யோசிக்கும், நீதிபதி விட்டு பிள்ளை யோசிக்கும், IAS IPS விட்டு பிள்ளை யோசிக்கும், இல்லை டாக்டர் விட்டு பிள்ளை யோசிக்கும், பேராசிரியர் விட்டு பிள்ளை யோசிக்கும், ஆசிரியர் விட்டு பிள்ளை யோசிக்கும். அதுக்கு கீழே யாராலையும் மெடிக்கல் காலேஜுக்கு நுழையிறத பற்றி யோசிக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. மெடிக்கல் காலேஜ் என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதனால அங்கே கேள்வி எழலை. இப்பயும் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, இப்போதான் அவங்களுக்கு நீட்டில் இவ்வளவு கோல்மால் நடக்குதா? நாம் தான் முதல்ல சொன்னோம், நீட் என்கிற தேர்வே குளறுபடி, நீட் தேர்வு நடத்துகிற முறை குளறுபடி, அதில் இருக்கிற பர்சன்டைலுங்கிற முறை குளறுபடி, தேர்வு தாள் வெளியிலே வருகிறது. காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னிச்சு? எல்லா தேர்வுகளுக்கு முன்னாலேயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, நாங்கள் வந்தால் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறதை தடுக்கிறதுக்குன்னே தனி சட்டம் கொண்டு வருவோம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம்னு சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி கவர்மெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, கொஸ்டின் பேப்பர் அடித்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வித்துருக்கிறான். என்ன அர்த்தம்? அதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ என்னன்னா, ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சான்னு ஒரு கதை இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணவன் என்ன பண்ணிட்டான், வரிசையாக அடுத்தடுத்து இருந்தவனுக்கெல்லாம் 720 மார்க் போட்டான்.
கொஸ்டின் பேப்பரை கொடுத்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இவனை வெவ்வேறு சென்டருக்கு அனுப்புவாங்க. ஒரே சென்டரில் உட்காந்துருந்தவெல்லாம் மார்க் கண்டினியூஸாக 720 719 18 எடுத்ததுக்கு பிறகுதான் சந்தேகம் கிளம்புகிறது. அதற்கு பிறகுதான் இது பிரச்சனையாக வடநாட்டிலே கிளம்பி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு தான் எப்போதுமே சமூக நீதி பிரச்சனையில், கல்வி பிரச்சனையில் முன்னணியில் நிற்கும். அதுதான் சரியான களத்தை தேர்ந்தெடுக்கும், சரியான குரலை எழுப்பும். அதற்கு பிறகுதான் வடநாடு அதை பின்பற்றி கொள்ளும். 1950 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. நீட் தேர்வுக்காக 2010ஆம் ஆண்டு தொடங்கி 2016ஆம் ஆண்டில் இன்னும் வேகம் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோமே. இந்த போராட்டம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் வடபுலத்திலே இருக்கக்கூடியவர்கள் காதுகளிலே போய் சேர்ந்திருக்கிறது. அவனுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு எதுக்குடா இவங்க கத்திட்டு இருந்தாயேன்னு. வடபுலம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துச்சுன்னா, ஏன்னா அங்க இருக்கிறவன் யாரு? நமக்கு விரோதியா? அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் நமக்கு விரோதி. அங்கேயும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அங்கேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அங்கேயும் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். உயர் ஜாதியில இருக்கிற பார்ப்பனர்களும் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலையும் அவருடைய கல்வி வளர்ச்சியும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கேயும் சமூக நீதி சிந்தனை வர வேண்டும், அங்கேயும் கல்வி குறித்த சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இத்தனை நாட்கள் குரல் எழுப்பினோம். இன்றைக்கு அந்த குரல் அங்கேயும் எழத் தொடங்கி இருக்கிறது. நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் பரப்புரையை, போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற வேண்டுகோள், நம்முடைய நோக்கம் மிக முக்கியமானது. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்டத்தை இன்றைக்கும் வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிற இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நரேந்திர மோடி, இவ்வளவு நாள் அதற்கு உடன்பட்டு கொண்டு உறுதுணையாக இருந்த ஆர்.என். ரவி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நாம் விடுக்கும் எச்சரிக்கை, மக்கள் பெருங்கோபத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு கொண்டு வந்த இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கிறது. நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது மாநிலங்களுக்கு உரிய அதிகாரத்தை அதிலே உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்தியாவை ஆளுகிற இன்றைக்கு பெரும்பான்மையை இழந்து, மக்களுடைய நம்பிக்கையை இழந்து, துணை கால்களின் வாயிலாக நின்று கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் இந்த கல்வியாண்டு மாணவர்கள் கல்விக்கு, கல்லூரிகளுக்கு செல்வதை விட போராட்ட களங்களில் அதிக நேரம் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் இன்னும் தீவிரப்பட்டிருக்கிறது. டெல்லியிலே, மராட்டியத்திலே, ராஜஸ்தானத்திலே அனைத்து மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி மாணவர் இயக்கம் முன்னெடுத்திருக்கிற போராட்டமாக இருந்தாலும், திராவிட மாணவர் கழகம், திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப், எம்எஸ்எஃப் என்று இருக்கிற அனைத்து அமைப்புகளுடைய மாணவர் அமைப்புகளும் களத்திலே இறங்கி இருக்கிறோம். அடுத்த வாரம் கலை கல்லூரிகள் திறக்க இருக்கின்றன. மெல்ல மெல்ல பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் அதனுடைய செயல்பாட்டுக்கு வருகிற போது மாணவர் போராட்டம் இன்னும் தீவிரமாகும். அன்றைக்கு எப்படி அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து போராடி இந்தி திணிப்பை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டினார்களோ, இந்த காலகட்டத்தில் நீட் தேர்வை ஒழிப்பதும் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் இங்கே திணிக்கப்படுகிற ஆதிக்கத்தை, கல்வி பறிப்பை ஒழிப்பதும் மாணவர்களுடைய கடமை. நாங்கள் போராடுவது எங்களுக்காக மட்டுமல்ல, அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளுக்காக, எங்களுடைய தம்பி தங்கைகளுக்காக என்கிற உணர்வோடு தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு கிளர்ந்தெழுந்து இந்தியாவையே போராட வைக்கும். அதற்கான சூழலை உருவாக்காமல் மோடி அரசு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நீட்டை முற்றுமுழுதாக ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கான முழக்கத்தை தொடர்ந்து எழுப்புவோம். ஓயமாட்டோம், நீட்டை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம், ஓயமாட்டோம் என்று சொல்லி இந்த போராட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற திராவிடர் கழகம், திராவிட மாணவர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.